வணக்கம். பொதுவாக ஃபிலிமாரா பற்றி பார்த்தோம்னா ஒரு பேசிக் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். நான் இப்போ எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கட்டும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் என் ஃபஸ்ட்டு வீடியோஸ்க்கெலாம் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் ஒண்டர்ஷேர் ஃபிலிமாரா தான். ஒண்டர்ஷேர் ஃபிலிமாரா இப்போ புதுசாக எக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒண்டர்ஷேர் ஃபிலிமாரா எக்ஸ்னால் 10 தான். ஃபிலிமாரா 10 இது முடிக்க 9 இருந்துச்சு. இப்போ தான் 1 மந்த்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க ஒண்டர்ஷேர் ஃபிலிமாரா 10 இப்போ அதை பற்றி அதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஒண்டர்ஷேர் ஃபிலிமாரா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒண்டர்ஷேர் ஃபிலிமாராவோட இன்டர்ஃபேஸே நம்ம பார்த்தோம்னா தெரியுது. அது சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்லைட்டாக. அந்த கலர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஆகுது ஒண்டர்ஷேர். நான் ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ எல்லாமே ஃபிலிமாராவில் தான் நான் எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தேன். இதுதான் ஃபிலிமாரா எக்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் பை பண்ணலாமா ஃபிலிமாரா எக்ஸ், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு இன்டர்ஃபேஸே வேறு மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ டைட்டில்ஸ்லாம் போனோம்னா எக்கச்சக்கமான டைட்டில்ஸ் நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், இந்த டைட்டில்ஸ்லாம் எல்லாமே நியூ இருக்குது. இப்போ புதிய புதிய டைட்டில்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் இந்த எக்ஸாம்பிள் இந்த டைட்டில் பார்த்தீங்க, இந்த டைட்டில் நமக்கு கம்ப்ளீட்டாகவே இது வித்தியாசமாக இருக்குது. இந்த பாருங்கள், எக்கச்சக்கமான டைட்டில்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஆட் பண்ணது. அப்புறம் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸில் அந்தளவுக்கு இல்லை. பட் எலமெண்ட்ஸில் நிறையா விளாகர்ஸ் யூஸ் பண்ணுற பூம், வாவ் எலமெண்ட், கிளாஷ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஊப்ஸு, அப்புறம் க்ளோன் மாஸ்க்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மாஸ்க்ஸு, அப்புறம் இந்த மேஜிக் மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தத்ரூபமாகவே இருக்குது. சைடில் ஏஆர் இது ஃபிலிமாரா 9லேயே நமக்கு கிடச்சிச்சு. லெமன் கட் பண்ணுறது இந்த மாதிரி, அப்புறம் ஃபன்னாக இதுதான் எமோஜிஸ் இதெல்லாம் ஃபிலிமாரா 9லேயே நமக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் 7ஓட சாம்பிள் வீடியோ நம்ம இப்போ உள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. அதை பண்ணிட்டு இது எல்லாமே தெரிஞ்ச ப்ராசஸ் தான். ஒண்டர்ஷேர் ஃபிலிமாரா யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வீடியோட ப்ரிவ்யூ பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ புதுசாக மோஷன் ட்ராக்கிங்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், மோஷன் ட்ராக்கிங் நம்ம எது வேணுமோ அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இருங்க. இப்போ நான் ஏதாவது டெக்ஸ்ட்டு ஓடணுன்னா அதை கரெக்டாக அந்த ஒயிட் ஹார்ஸோடு சேர்ந்து அதை ரன் பண்ணுற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை மோஷன் ட்ராக்கிங் டூல் நமக்கு வேணும். இது முடிக்கும் ஃபிலிமாராவில் மோஷன் ட்ராக்கிங் டூல் நமக்கு கிடையாது. பட் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணால் அந்த ப்ளஸ் சிம்பிள் பாக்ஸ் அந்த ஒயிட் ஹார்ஸ் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு சைடில் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுத்தா அது ட்ராக் ஆக ஆரம்பிக்கும் குதிரை. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்டில் எதை ஆட் பண்ணலாம், சாதாரண டெக்ஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுற முறை தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. ஃபிலிமாரா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அதோட வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றணும்னா இப்போ மாற்றிக்குவோம். நம்ம என்ன அடிக்கலாம், வெயிட் பண்ண, நான் WA வாட்ச் திஸ் அப்படின்னு அடிக்கிறேன். வாட்ச் இட் அப்படின்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு இப்போ நான் சைடில் அனிமேஷன்லாம் மாற்றணுன்னா சைட்லேயே இருக்கும், நமக்கு தெரியும். அப்புறம் கலர் மாற்றணுன்னா கீழே டெக்ஸ்ட்டு கலர் எல்லாமே இருக்கும், மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் மாற்றணும். நான் ஃபிலிமாராவுக்கு நம்ம டுட்டோரியல் வீடியோ போடனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். கமெண்ட் பண்ணலனாலும் போடுவேன், பட் போடுறேன். இப்போ இந்த கலர் நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். ஒரு கலர் சும்மா அந்த கலர் நம்ம வச்சுக்கலாம். இப்போ சைடில் நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறனாலுமே நம்ம சைடில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபாண்ட் ஓகே அப்படின்னா அதை சைஸ் சேஞ்ச் பண்ணுறத கிளிக் பண்ணி பேசிக் 6 அதாவது நீங்கள் என்ன ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதோட வந்துடும். அதை நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நான் கம்ப்யூட்டர்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதிலே இம்போர்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்கும். நான் இப்போ அதில் வச்சுட்டு
இப்போ நான் வந்து அதை ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஒயிட் ஹார்ஸ் கூட சேர்ந்தே அது ட்ராவல் ஆகுது இப்போ. ஆமாம், இதுதான் ஹார்ஸோட சேர்ந்து ட்ராவல் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மோஷன் ட்ராக்கிங். இது முடிக்கும் ஃபிலிமோரால் இது கிடையாது. இது அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி இதில் தான் உண்டு. பட் இப்போ நம்ம ஃபிலிமோரால் ஆட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம். என்னையே கேட்டிங்கன்னா அது ஓகே தான். இப்போ வந்து அடுத்த புதுசாக என்ன ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான். அது அனிமேஷன். சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிட்டு சைடில் பண்ணிங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாத கட் பண்ணிக்கோங்க. இப்போ அனிமேஷன்னா ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோவே போடுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து இந்த நடுவில் இருக்க வார்த்தை மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அனிமேஷனில் அந்த வீடியோ ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனில் கஸ்டமைஸ் இருக்கும். கஸ்டமைஸில் போய் ஃபஸ்ட்டு அது எப்போ இருக்க மாதிரி பண்ணி ஆட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 3-4 கீ ஃப்ரேம் தள்ளி கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு நீங்கள் எதை ஜூம் பண்ணணும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ எனக்கு எதை நான் ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, இப்போ எனக்கு இந்த வார்த்தை தான் நான் ஜூம் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். பார்க்குறீங்க, எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இன்னொரு கீ ஃப்ரேம் நான் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த கொஞ்சம் கீ ஃப்ரேம்ஸ் தள்ளி அது ஜூம் ஆனது வெளியே வர்றதுக்கு. அது நீங்கள் உங்களோட வீடியோ கண்டென்ட்டை பொறுத்து தான் அது இருக்கும். சில நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுவீங்க. அந்த 30 செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் அந்த கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கணும். அது வைக்கிறதுக்கு வந்து வீடியோ கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பாருங்கள். கரெக்டாக அந்த வாத்து மட்டும் எனக்கு ஜூம் ஆகிட்டு வரும். இதை வந்து நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறனாலுமே நான் தள்ளி வச்சுக்கலாம். இருங்க, நான் வச்சு காமிக்கிறேன் கீ ஃப்ரேம்ஸை. நான் ரொம்ப நேரம் அதை ஜூம் பண்ணி காட்ட போகிறேன்ற பட்சத்தில் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு அது கொஞ்ச நேரம் அப்படியே ஜூம் ஆகும். அப்புறம் தான் அது அப்படியே மெல்ல மெல்ல நமக்கு வருது. ஆமாம் மக்களே, இதுதான் வீடியோ. என்னையை பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் ஆடியோ கஸ்டமைசேஷன் எல்லாமே இருக்கும். பாருங்கள், எல்லாமே தெரியும். என்னையை பொறுத்த முடிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். நானாக இருந்தால் ஒண்டர்ஷாட் ஃபிலிமோரா எக்ஸ் தான் வாங்குவேனே ஒழிய 9 நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அதில் நிறைய டூல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.